ஹாய் காய்ஸ், நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன் புதுசாக வாங்கியிருக்கோம். அதை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபேனில் இருக்க ஒவ்வொரு பட்டன் சுவிட்சும் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஃபேன் லைட் இருக்கா, அதெல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். சரி, அதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபேன் நம்ம எவ்வளோக்கு வாங்கலாம், எவ்வளோக்கு நான் வாங்கினேன் எல்லாத்தையும் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஆஃப் மூடில் இருக்குது. இப்போ நான் காட்டுறேன், ரிமோட்டை சும்மா காட்டுறேன், தெரியாது. இது பாருங்கள், ஃபேனை பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஃபேன் வாங்கி ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு. எங்கள் வீடு ஷீட்டு வீடுனால அடிக்கடி ரொம்ப டஸ்ட் ஆகுது. ஓகேவா, சரி வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்பர் 1 எடுத்துகிறேன். அது ஸ்பீட் நம்பர் 1. இந்த ஃபேனை யூஸ் பண்ணும்போது எப்பயுமே ஃபேன் சுவிட்ச் ஆன்லேயே வச்சுக்கோங்க. ரிமோட்லேயே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுவும் இல்லாமல் இப்போ நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது இந்த பழைய ஃபேனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்பர் 1 2 மாற்றுவாங்கல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணால் இந்த ஃபேன் சீக்கிரமாக வீணாக போகும். அதனால் ஓகே, இப்போ நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே லைட் ஆனாக ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுவே ஒரு நல்ல காற்று தான். இப்போ நம்பர் 5க்கு போகும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதா வீட்டில் இருக்க பழைய ஃபேன், அதாவது இண்டக்ஷன் ஃபேன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபேன் ஓடுற ஸ்பீடு தான் வருது. இப்போ நம்ம இது இருக்கிறதுலே நம்பர் 6 இது பாருங்கள். இந்த ஃபேனில் வந்து பூஸ்ட்னு ரிமோட் இருக்கா, இந்த பூஸ்ட் ரிமோட் அமுத்தி பார்ப்போம். அழுத்திட்டேன். இப்போ காற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக அடிக்குது. இருக்கிறதுலே பூஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா நைட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேடிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. சரி, அடுத்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ரிமோட்டில் வந்து எல்இடி பட்டன் இருக்குது. இப்போ வாங்க எல்இடி பட்டன் ப்ரெஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணியாச்சு. மேலே பார்ப்போம். இந்த எல்இடி பட்டன் நம்ம யூஸ் பண்ணி நைட்டு தூங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நைட் லேம்பாகவும் யூஸ் ஆகும். ஓகேவா, நல்லா அழகாக தான் இருக்குது பாருங்கள். நைட் டைமில் நல்லா வெளிச்சமாக இருக்குது. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. நான் வாங்கின ஃபேன் பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டம்பர்க் அமேசா 5 ஸ்டார் ரேட்டிங் உடைய ஃபேனு. நல்லா கரண்ட் பில் நல்லா மிச்சமாகும்னு சொல்கிறாங்க. நான் வந்து கரண்ட் பில் வந்தோடனே ஆக்சுவலாக நான் பிஎல்டிசி ஃபேன் வந்து 2379 ரூபா சம்திங் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்த பழைய ஃபேனை வந்து நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டேன். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நம்ம 300 ரூபா நிச்சயமாக கிடைக்கும். அது வந்து ஃபேனாக இருந்தாலே போதும், நம்ம 300 ரூபா நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த 300 ரூபா எப்படி கிடைக்கும்னா 100 ரூபா வந்து அவங்க எட்டு போகிறாங்களே, அது